ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான பஞ்சு போல் ஒரு ரவா கேக்கு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், கேக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. முட்டை சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக ரவை மைதாவை மட்டுமே வச்சு சூப்பரான ஒரு கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேக்கு செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இந்த ரவையையும் சுகரையும் நல்லா 2 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நாம் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 1 கப்பு அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இது கூட ஒரு 1/2 கப்பு அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த கேக்குக்கு நமக்கு 1/2 கப்பு அளவுக்கு பால் தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு 1 கப்பு அளவுக்கு பால் சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இன்னொரு 1/2 கப்பை மறுபடியும் சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கேக்கு டின்னில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்ளை பண்ணி மைதா மாவு சேர்த்து இந்த மாதிரி டேப் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த கேக் டின்னில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் போகிற அளவுக்கு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்ருங்க. அடுப்பில் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி எடுத்து அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை சேர்த்து நல்லா மூடி வச்சிடலாம். இது சிம்மில் வச்சு ஒரு 40 to 45 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். எனக்கு கரெக்டாக வேகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு நைஃப் அல்லது ஸ்டிக்கு வச்சு நம்ம குத்தி பார்க்கும்போது நல்லா கிளியராக வரணும். மாவு எதுவுமே ஒட்டி வரக்கூடாது. இதுதான் கரெக்டான ஒரு கேக்கு நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதோட ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மேலே டேப் பண்ணி நம்ம எடுத்தோன்னா நல்லா ஒட்டாமல் வரும். எப்போவுமே கேக்கு நமக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், நல்லா ஓரங்கள்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டான நல்ல ஸ்பாஞ்சியான ரவா கேக்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நமக்கு இந்த கேக்கு செய்கிறதுக்கு ஓவன்லாம் எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருக்க மைதா ரவை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், கேக்கு எவ்வளோ சாஃப்டாக அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள். நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக வந்துச்சுங்க. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவா கேக்கு ஒரு 40 to 45 மினிட்ஸில் ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப அருமையான ரவா கேக்கு சூப்பராக செஞ்சாச்சு. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.